Hi students, this is Aragya ma'am from Maxinon, அனைத்திலும் கணிதம். Unit 2 Numbers, Part 11, Exercise 2.4 and Division Sum, that means word problem. Let us see the vocabulary for division. So word problem, it will be very useful. First one is divide. Divide பண்ணுங்கன்னே சொல்லுவாங்க. Then divided by அப்படின்னு கேட்கலாம் or divided into அப்படின்னு கேட்கலாம். Then third one find the quotient அப்படின்னு கேட்கலாம். Then fourth one வந்து what is the half for this number அப்படி கூட கேட்கலாம். அதாவது இதுல பாதி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா we must do division only. Okay. Then fifth one parts. இதுல எத்தனை parts இருக்குன்னு கேட்டாலும் ஒரு நம்பர்ல குறிப்பிட்ட இதுல எத்தனை பார்ட்ஸ் பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டா கூட நம்ம டிவிஷன் தான் பண்ணணும். தென் ஈச், அதாவது நிறைய கொடுத்து ஈச் டேக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், இல்லை ஈச் பெண்ணோட காஸ்ட் எவ்வளோ, அப்படிலாம் ஈச் ஒவ்வொரு இதுக்கு கேட்குறாங்க. அப்படின்னா நிறைய கொடுத்துட்டு சிங்கிள் பீஸ்க்கு கேட்குறாங்கனாலே ஷியோர் வி மஸ்ட் டூ த டிவிஷன் ஒன்லி. தென் செவன்த் ஒன் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷனில் 1/3 ஆர் 2/5 இந்த மாதிரி போட்டால் கூட நம்ம டிவிஷன் தான் பண்ணுவாங்க. ஓகேவா, இதெல்லாம் நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. தென் எயித் ஒன் ஷேர் ஈக்குவலி. இது ஏற்கனவே சொன்னது தான். ஸோ ஈக்குவலாக தான் ஷேர் பண்ணணும். குறைச்சு கூட அப்படி பண்ணோம்னாலும் இட் won't கம் அண்டர் டிவிஷன். ஓகே. தென் நைன்த் ஒன் டிஸ்ட்ரிபியூட். தென் டென்த் ஒன் ஈக்குவல் குரூப்ஸ் ஒன்ஸ் அகெயின். தென் 11th ஸ்பிளிட் ஈக்குவலி. see here ஈக்குவல்னே திரும்ப திரும்ப வந்திருக்கு இல்லையா, அப்போ ஈக்குவலாக பண்ணுறதுக்கு நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா. தென் 12th ஒன் செப்பரேட் பண்ணோம். ரெண்டு பாக்ஸாக செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அங்கே 2ஆல் தான் டிவைட் பண்ணணும். தென் டிஸ்பர்ஸ், திஸ் ஆல்சோ கம் அண்டர் திஸ் டிவிஷன் சம்ஸ் ஒன்லி. தென் கோஸ் இன்டு, இது எல்லாமே வேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் ஹாவ் அ கிளான்ஸ். ஓகே. எக்ஸசைஸ் 2.4e. First one, find quotient and remainder. So before that I need to say something. That means exercise 2.4d is not in your book. Just go through once, check with your textbook ma. Okay, now come to the first one, 5732. So we need to select the first one, divided by 9. See here I have entered with proper place value, and 9 must be the divisor and it must be in left outside. Fine. For that we need the 9 times table, isn't it? For beginners, let them start with the tables in the right side opposite. Red line க்கு வெளியில நீங்க இதை எழுதிட்டு கூட ஃபாலோ பண்ணலாம். those who are beginners. ஸோ ஸ்டார்ட் பண்றவங்க இப்பதான் படிச்சுக்கிறீங்க அப்படின்னா 9 டைம் டேபிள் வச்சுக்கோங்க. இல்ல ஐ நோ வெல் மேம் அப்படின்னால் நோ நீட், ஜஸ்ட் வி கேன் டூ த மைண்ட் கால்குலேஷன் ஹியர் இட் செல்ஃப். அது டைரக்டா நம்ம அங்கே பண்ணிடலாம். ஓகேவா. அதே மாதிரி 9 டைம்ஸ் டேபிள்ஸ் எழுதுறவங்களும் நோ நீட் டு ரைட் லைக் திஸ் 9 into 0 equal to 0, 9 into 1 equal to 9, இந்த மாதிரி ஃபுல்லா எழுத வேண்டாம். இன்ஸ்டெட் we can use this left side 0 1 2 3 up to 10 வரைக்கும் எழுதிக்கோங்க. then skip count of 9s. 9 time tables ஓட answers மட்டுமே right sideல இருந்தா போதும். Is it clear? Fine. Now come to the first digit. See here 5 is lesser than divisor 9. so 9 விட 5 வந்து கம்மியா இருக்கு. இன்னும் ஈஸியா சொல்ல போனா 5 is not in the 9th time table answer. இங்க ஆன்சர்ல 5 இல்ல இல்லையா, அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா 5க்கு பிஃபோர் உள்ள நியரஸ்ட் பிஃபோர் நம்பரை நம்ம எடுத்துக்கணும். ஸோ 0க்கும் 9க்கும் நடுவில் தான் 5 இருக்கு இல்லையா. ஸோ ஐ செலக்ட் த 0. தட்ஸ் ஆல். இட்ஸ் ஈஸி, isn't it? ஸோ 5 இல்லைன்னா அதுக்கு நியரஸ்ட் பிஃபோர் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே 0 தான் இருக்கு. ஸோ ஐ செலக்ட் த 0. ஸோ 0 must be up and 0 must be down. So what is our next step? Yes, you are right. Subtraction. So symbol must be there. கண்டிப்பா இருக்கணும். So 5 minus 0, yes 5. Then next step is bring down the next digit. 7 must be come down. So 57 we have, isn't it? இங்க நல்லா நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக நம்ம 57 சொல்றோம். பட் ஆக்சுவலி there is 5700. அங்க 5700 இருக்குமா, நம்ம தான் நம்மளுடைய டேபிள்ஸ் வச்சு எழுதுறதுனால நம்ம கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும்னு 57 54 அந்த மாதிரி சொல்லிக்கிறோம். ஸோ வி மஸ்ட் பி அலர்ட் இன் தட். கம் டு த பாயிண்ட்.
So 57 இருக்கு இல்லையா? Is there 57 in 9 times table? No. Just to check here, there is no number. So I select the nearest before number is 54. Okay, fine. So 6 must be up and 54 must be down. Next one, yes, we need to do subtraction. So 57 minus 54, answer is 3. Then bring down the 3. So 33 we have. So 33 also is not there. So I select the nearest before 27. So 3 must be up and 27 must be down. So from here we can do the subtraction from our own method. நம்ம ஏற்கனவே பண்ண மாதிரி borrow வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட செய்யலாம். or 27 after, ஏன்னா அது நியரஸ்ட் நம்பர் தான் எடுத்திருக்கோம். அதனால within your finger you get the answer. உங்க ஃபிங்கர்லயே நீங்க உங்களுக்கு கிடைக்கும். that means 27 sorry, after 27 count with your fingers. 28, 29, 30, 31, 32 and 33. How many fingers are there? 6, isn't it? Okay, so here answer is 6. Good. Just to check once. Next step is we need to bring the 2 down and 62 is there. Again 62 is not there in 9 times table, so I select the 54 once again. Yes, 6 must be up. Don't forget to enter the question mark first. So 62 la 54 minus pannana 8 is the answer. So what is our final answer? 5732 divided by 9 equal to 636. Then remainder is 8. Like this we need to write the answer. Second sum. So 47,345 divided by 5. So I select this with the proper place value. Then 5 must be left side out. I don't want to check with 5 times table, isn't it? We are all familiar with 5 times table. Anyway, for checking, I just enter the table. Okay. Now select the first digit 4. 4 is not in 5 times table, isn't it? We know that 5 times table must ends in 0 or 5. Am I right? Okay. So what to be done? 4 ku before number, nearest before number எடுத்துக்கணும். So 0 is the correct answer. So 0 must be up and bring down the 0 down also. Sorry, bring down the 0 and 4 minus 0, 4. Fine. Then our next work is we need to bring the 7 down, isn't it? So 47. So 47 also not here. So I select nearest before 45. So 9 must be up and 5 9s are 45. So if we subtract, we get the answer of 2. Then bring down the 3. So 23. Sure, we don't have 23. So I select the 20. So 4 must be up and 20 must be down. So இது மாதிரி எழுதிக்கிட்டே வரணும். சரியா? Proper place value எழுதுனா மட்டும்தான் we get the proper answer. Then minus means we get the answers of 3, isn't it? Okay. So bring down 4. So 34. 34 also not here. So I select the 30. So 6 must be up and 30 must be down. இதை பொறுமையா ஸ்டாப் பண்ணி கூட நீங்க இதை go through பண்ணுங்க. ஓகேவா? Okay. Now answer will be 4. So finally we have 5. So 45, isn't it? So 45, sure we have in 9 times table. So 5 9s are 45. So tally with that. 45 minus 5 equal to 0. So what is our quotient? 9,469 and remainder is 0. Like this we need to write the division sum. Just check here, but you need to do this, okay, by yourself. Very good, children. Now third sum, 3032 divided by 7, isn't it? So I select this. So what is our work? 7 must be outside, isn't it? Okay. For this we need 7 times table just for checking. So there, select the first digit, means there is no 3. So
As usual, I select 0. So start with 0 and bring down 0 also. 3 minus 0, 3. Next, we need to bring the 0 down. So 30. 30 also not in our 7 times table. So I select the nearest before number 28. So புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் எல்லா சம்ஸும் அப்படியே பாருங்க. ஓகேவா? கவனமா பாத்தீங்கனாலே it will be easy. இதை நீங்க செய்யும் போது தான் இன்னும் ஈஸியா தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? Good. So I enter the 4 above and 28 must come down. So 30 minus 28, what is the answer, ma? Very good. 2. So next we need to bring down the 3, isn't it? So 23 is here. Sure, we don't have. So I select the 21. Okay. So 3 must up and 21 must come down. So 23 minus 21, the answer is 2. So next we need to bring the 2 down and we have 22. Once again I select the 21 only. So ஒரு தடவைக்கு மேல எடுக்கலாம்னா எடுத்துக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகேவா? குட். ஸோ 3 மேலே போட்டாச்சு, கீழே 21. இங்கே 22 minus 21 equal to 1. ஸோ கரெக்டாக செய்கிறோமான்னு செக் பண்ணுங்க. நீங்களும் எழுதி பார்த்து நான் எழுதியிருக்கதும் கரெக்டானு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 433. இதை இங்கேயே கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்னா 433 into 7 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. நமக்கு 3031 கிடைக்கும். அது கூட இந்த ரிமைண்டர் 1ஐ நீங்க ஆட் பண்ணீங்கன்னா sure we get the exact answer. ஸோ இப்படி தான் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? Fourth sum, 43,251 divided by 10. So 10 table, isn't it? So it's easy. We all familiar in that, so no need, but I'll give once. Okay. One thing I need to say, here we have the divisor of 2 digits. இவ்வளவு நேரம் நம்ம single digit பார்த்தோம், but இங்க 2 digits இருக்கு. So we can select first 2 digit of dividend. Dividendல இருக்கக்கூடிய first 2 digit நம்ம select பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க single digit தான் 1 by 1 தான் நம்ம select பண்ணணும். ஓகேவா? அது எப்படின்னு பார்ப்போம். For that we need the 10 times table for reference only, just. So 43 is not here, isn't it? So I select 40. So 4 must come up and 40 must come down, isn't it? So இங்கேயே நான் first digitல start பண்ணாம, அதாவது டாப்ல thousands காலத்துக்கு மேல 4 போட்டிருக்கேன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 வந்து அதுல பாசிபிள் இல்லை. அப்போ நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா கூட அங்க 0 தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஓகே. Now 4 must be up and 40 must be down. Then answer will be 3. Yes, this is our next step. So bring down 2. So 32 is there, but it's not in 10 times table. So I select the 30, 3 above and 30 down. So if I minus, okay. So 2 will be the answer. Next step is 5. So I bring down here. So 25. Once again 25 also is not in 10 times table. So I select the nearest before number is 20. So I took this and enter 2 above and 20 down. So now 25 minus 20 equal to 5. Then bring down the last digit 1. 51. Sure we don't have, so I select 50. 5 above and 50 must come down. So what will be the answer? Remaining 1. So we close it. Then 4,325 is the quotient and remainder is 1. So இது மாதிரி step by step நீங்க proper placeல நீங்க எழுதுனா மட்டும்தான் sure we get the correct answer. நீங்க இதை ஒரு digit முன்னாடி எழுதினாலோ after எழுதினாலோ sure we won't get the proper answer. So very alert in this ma. Fifth sum in first part. Let us select the fifth sum, 2,532 divided by 4. So இதே மாதிரி எழுதியாச்சு. Then 4 must be outside. Okay. Now we need the tables, isn't it? Fine. So here also look at the first digit. 2 is not in 4 times table, isn't it? 4 times table 2 illa. So
So I select the nearest before 0. So 0 must be above and yes, right side 0 must be down. Now 2 minus 0 equal to 2 is the correct answer. The next one 5, bring down here, so 25. We don't have 25 but we have 24, isn't it? That is the nearest before number. So I select 24. So 4 6 are 24. So 6 must be above and 24 must come down. So we need to do the subtraction here. So 25 minus 24 equal to 1. Clear? Fine. Then bring down the 3, 13. So 13 also not there. So I select 12. That means 3 must come up and 12 must come down. So here 13 minus 12 equal to 1. So bring down the 2. Yes, we got it 12, isn't it? So once again we need to select the 12 only, isn't it? Fine. So 3 must be up and 12 must be down. It's tallied. If you subtract 12 minus 12, sure it's 0. Yes, you are all very bright student. Just to check the answer. Finally, we need to write this mark. Don't forget to write this. 633 is the quotient and remainder must be 0. Exercise 2.4 ELA, second part. Answer the following. So we have word problem. First one is, in a town there are 3057 families. So ஒரு டவுன்ல 3057 குடும்பங்கள் இருக்கு. But the town panchayat plan to split the town into 3 wards. அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது கவர்மெண்ட் ஸ்கீமை அவங்க கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு அவங்களுக்கு அந்த வார்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகேவா? அதுல இருக்க மெம்பர்ஸ். ஸோ இப்படி பிரிச்சுக்கிட்டா இன்னும் ஈஸியா இருக்கும். எல்லாருக்கும் அட் அ டயத்துல போறது இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ வார்ட்ஸா பிரிக்கிறாங்க. ஓகேவா? ஹவு மெனி ஃபேமிலிஸ் வில் பி தேர் இன் 1 வார்டு? அப்படி 3 வார்டுல பிரிச்சாங்கன்னா ஈக்குவலா 3 வார்டுலையும் ஒரே மாதிரியான ஃபேமிலிஸ் இருக்கணும், அதாவது மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ அது எப்படின்னு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறோம். பிஃபோர் தட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் எவ்வளோ? 3057. ஸோ 3057 குடும்பங்கள் இருக்கு, நாட் மெம்பர்ஸ், ஃபேமிலிஸ். ஓகேவா? நம்பர் ஆஃப் ஃபேமிலி இன் 1 வார்டு அப்படின்னா ஒரு வார்டில் எவ்வளோ பேர் இருக்கணும்னா நிறைய கொடுத்துட்டாங்க, ஒரு வார்டோட கவுண்டிங் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால நான் நம்பர் ஆஃப் ஃபேமிலி இன் 1 வார்டுன்னு எழுதியிருக்கேன். ஸோ யூ மஸ்ட் ஆல்சோ ஹாவ் அ கிளான்ஸ் வித் திஸ். இதை மாதிரி ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் இன் எவ்ரி சம். ஸோ அவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ், yes, like this we need to enter. Okay, 3 must be outside. So for that I need 3 times table. We know well, but for reference I enter here. So sure we have 3, isn't it? Look at the first digit. Yes, 3 is there. So we can select directly 1 3s are or 3 1s are 3. So after subtraction we get the answer of 0. Then next one is 0. So bring down the 0. Whatever digits is there we need to bring down. So listen carefully. 0 also we have, isn't it? Yes, 3 zeros are 0. அப்படியே ஸ்கிப் பண்ணாம ஜீரோவா இருந்தாலும் கவனமா செய்யுங்க. So 0 minus 0 as it is 0 only. Now bring down the 5. So here we don't have 5, isn't it? Instead we can select nearest before. That means 1. 1 வந்து நம்ம select பண்ணிக்கலாம். So 1 above and 3 here. Okay, 1 ஓட answer 3, நம்ம அதையே எடுத்துக்கிட்டோம். So 5 minus 3 2, isn't it? Okay, now bring down the 7. Okay, we got it 27. Sure we have in the 3 times table in that column of 9. So 9 must be come up and 27 must be bring down. So we come to the end, I think. So answer is 0. So அப்ப ஒரு வார்டில் எத்தனை பேர் இருக்கணும்? 1019 members, sorry 19 families should be there. ஓகேவா? இப்படி தான் நம்ம டிவிஷன் பண்ண பழகிக்கணும். ஸோ ஆன்சர்ஸ் எப்படி எழுதணும்னா லாஸ்ட்டாக எழுதணும் இல்லையா? நம்பர் ஆஃப் ஃபேமிலி இன் 1 வார்டு அதையே எழுதிட்டு ஆன்சர்ஸ் மட்டும் கரெக்டாக எழுதுனா போதும். ஹியர் வி நோ நீட் டு ரைட் த குவாஷன்ட் அண்ட் ரிமைண்டர். ஜஸ்ட் வி நீட் த
answer from that question. Last கேட்டிருக்காங்க இல்லையா, how many families will be there in one ward. So அதை தான் நம்ம ஆன்சரா நம்ம இங்க present பண்ணணும். ஓகேவா? Good. So second sum, a water board shares 28,049 liters daily to 7 lorries. How much of water is given to each lorry? லாரிக்கு எது கொடுக்கணும்? Yes, water is supplied to particular area. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கு அனுப்புவாங்க இல்லையா? ஸோ அப்படி அனுப்பும்போது 7 லாரிக்கு they need to give 28,049 liters கொடுக்கணும். ஓகேவா? ஓகே. How to write? Total quantities of water is 28,049 liters இல்லையா? அந்த அளவு வாட்டரை தான் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் 1 லாரி. அப்போ ஒரு லாரிக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. நிறைய கொடுத்துருக்காங்க, ஒரு லாரிக்கு தான் கேட்குறாங்க. ஓகேவா? 7 லாரியோட வாட்டர் வந்து இருக்கு, நம்ம கிட்ட ஆன்சரா இருக்கு. நம்ம அந்த ஆன்சர்ல இருந்து இப்போ ஒரு லாரிக்கான குவாஷன்ட்டை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஓகே. For that we need to enter this. So left side must be 7 and yes, we need the 7 times table for reference. So here single digit, isn't it? So start with a single digit. That means look at the first digit. 2 is there, but 2 is not in 7 times table. So I select 0. So 7 zeros are 0. So 2 minus 0, 2. Bring down the 8, 28. Yes, we have the 28 in 7 times table. So 4 7s are 28. So answer is 0. So next digit also 0. No problem. We bring down the 0 and we have 0, isn't it, in 7 times table. So 0 7s are 0. So as it is. So answer will be 0. Then bring down the next digit 4. 4 is also not there. So I select the 0 again. இங்க புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இத்தனை தடவை 0வே செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ப்ராப்பர் ஆன்சர்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா நீங்க கிராஸ் செக் பண்ணும்போது ஷுர் வி won't get the exact answer. கண்டிப்பா இதுல தப்பு வந்துரும். ஓகேவா? 4 is not in 7 times table. So I select the 0. அதுதான் நியரஸ்ட் பிஃபோர் நம்பரா இருக்கு. So I select the 0. ஓகேவா? So 4 minus 0, 4. Now we can bring down the 9. இப்படிதான் நீங்க கொண்டு வரணும். டைரக்டா 49 அப்படியே டவுன்ல கொண்டு வந்துடக்கூடாது. ஓகேவா? So 49 is there. Yes. So 7 7s are 49, our square number. So if I enter here 49 minus 49, answer will be 0. So how to write? From the question itself, quantity of water in 1 lorry equal to 4007 liter. Hope you get it. Third sum, a company gives rupees 93,300 as a salary for 6 workers. Find the salary of one worker. Think that ஒரு கம்பெனியில் 93,000 சம்திங் கொடுக்குறாங்க ஃபார் 6 ஒர்க்கர்ஸ். அப்போ 6 பேருக்கு அதை ஈக்குவல் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்கும்? தட் இஸ் த கொஷின். ஸோ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய 6 பேரும் ஈவனாக சேலரி வாங்குறாங்க. கரெக்டா? ஓகே. ஸோ அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் வித் தட் டிவிஷன் மெத்தட். ஸோ ஹவு டு ரைட்? டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சேலரிஸ் இஸ் ஈக்குவல் டு rupees 93,300. Salary of one worker equal to, we need to write this divided by 6. So நிறைய கொடுத்துட்டு ஒருத்தரோட salary கேட்குறாங்க, அதுக்கு அந்த 6ஆல் டிவைட் பண்ணா மட்டும்தான் we get an answer. So I enter the 6 left side out, then I enter the 6 times table so that we can get the answer easily. So first digit is bigger than the divisor. So but 9 is not in 6 times table, so I select the nearest before number. So 1 6 are 6. So 9 minus 6 equal to 3. Bring down the 3 here. Yes, next digit must come down. So 33 also not in the 6 times table. So I select 30. So 5 must come up and 30 must down. So if I do the subtraction here, 33 minus 30, 3 is the answer.
then bring down once again 3, once again 33, isn't it? So no problem, we can select the same 5 and 30 must come down. So 33 minus 30 equal to 3. Then bring down the 0 here. Yes, we have 30 in the 6 times tables also. So once again I need to select the 5 only. So 5 6 are 30. So 30 minus 30, 0. See, one more 0 is also there. So bring down the 0 and then 0 is also in our 6 times table, isn't it? So 6 zeros are 0. So finally we have 0 is the answer. Is it clear? So salary of one worker is rupees 15,550. So it's easy, I think. In this video, I try to make you understand, I think. If you have any doubt, ping me or ring me. மெய்ப்பொருள் காண்பதறிவு. Like a Hellcat.